This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கதறி அழுதுருக்கிறாரு ஒரு எம்பி. அது என்ன அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பாவிகள், நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம், பலவீனமாகவே இருக்கிறோம். அல்லாவே உங்களிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம், எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் இராணுவ மேஜரும் எம்பியுமான தாஹிர் இக்பால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு கடந்த புதன்கிழமை அதிகாலையில் பாகிஸ்தானின் 9 பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இதற்கு நேற்று பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் நம் நாட்டை தாக்க முயன்றது. ஆனால் நம் நாட்டு படை வீரர்கள், வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் உள்ளிட்டவை பாகிஸ்தான் முயற்சியை முடக்கின. பாகிஸ்தானின் ஏவுகணை, ட்ரோன், போர் விமானங்களை வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதையடுத்து நம் நாடு நேற்று லாகூர், இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சி உள்பட பாகிஸ்தானின் பல்வேறு நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தாக்குதலில் சீனாவில் இருந்து வாங்கி லாகூரில் நிறுவப்பட்டு இருந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் நம் நாட்டின் ட்ரோன் மூலம் வீழ்த்தப்பட்டது. இந்த நிலையில் தன் முன்னாள் இராணுவ மேஜரும் எம்பியுமான தாரிக் இக்பால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார். இந்தியாவின் தாக்குதலிலிருந்து அல்லாஹ் தான் பாகிஸ்தானை காக்க வேண்டும், நாம் பலவீனமாக இருக்கிறோம், அனைவரும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கண்ணீருடன் பேசியுள்ளார். இது தொடர்பாக தாஹிக் இக்பால் எம்பி பேசியதாவது: நாம் பலவீனமாக இருக்கிறோம், இதனால் அனைத்து எம்பிக்களும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாவே உங்கள் முன் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம், எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள். இந்த நாடு உங்கள் பிரார்த்தனையால் பிறந்தது அல்லவா? அல்லாஹ் தான் இந்த நாட்டை நமக்கு கொடுத்தார், அவரால் மட்டுமே இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். தவறு நம்முடையதாக இருக்கலாம், நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம், நாங்கள் பாவிகள், ஆனால் நாங்கள் எப்போதும் உங்களை பின்பற்றுபவர்கள். அல்லாவின் பொருட்டு எங்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்கள் கருணையின் ஒரு துளியாவது நீங்கள் தந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓ காபாவின் ஆண்டவரே, இந்த நாட்டை பாதுகாத்து எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்றார். இதன் மூலம் பாகிஸ்தான் எம்பி தாஹிர் இக்பால் தங்கள் இராணுவ பலத்தை நம்பவில்லை, அதோடு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.